வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். தெஹல்கா என்கிற புலனாய்வு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் திரு மேத்யூ அவர்கள் ஒரு திரியை கொளுத்தி போட்டார். தமிழ்நாடு அரசியல் பற்றி கொண்டு எரிகிறது. அவர் சொன்ன வாசகங்கள் கடினமானவை. கொடநாடு கொள்ளை வழக்கில் பின்னணியில் இருப்பது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று நேரடியாகவே திரு மேத்யூ அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். அடுத்த பொங்கலுக்குள் அவர் சிறையில் இருப்பது உறுதி என்று அடித்துச் சொல்கிறார். அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன என்கிறார். முதல்வரின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. காவல்துறை மின்னல் வேகத்தில் கிளம்பி டெல்லிக்கு சென்று அங்கிருந்து சயான், மனோஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து அழைத்து வந்திருக்கிறது. இது பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் விவாதிக்க வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் குற்றச்சாட்டில் சிக்கியிருப்பவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர். இதுவரை இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 5 கொலைகளின் பின்னணியில் திரு பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்ற நேரடி குற்றச்சாட்டை திரு மேத்யூ அவர்கள் வைக்கிறார். எனவே கோடநாடு கொலை நாடாக மாறிவிட்டதா என்ற சந்தேகம் தமிழக மக்கள் மனதிலே எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் இன்றைய குறளை பார்த்து விடலாம். பொருத்தமான குறள்: அறவினை யாதனின் கொல்லாமை, கோரல் பிறவினை எல்லாம் தரும். கொஞ்சம் இலகுவான குறள் தான். அறவினை யாதனின், அறச்செயல் என்பது எதுவென்றால் கொல்லாமை, பிற உயிர்களை கொல்லாதிருத்தல். கோரல், அப்படி கொல்லுதல் பிறவினை எல்லாம் தரும். தீச்செயல்கள் எல்லாவற்றையும் பிற பாவங்களையும் நமக்கு கொண்டு சேர்க்கும் என்று குறள் சொல்லுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நிகழ்ச்சியுடைய விருந்தினர்களாக ஒரு 3 பேர், அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு வெங்கடேஷ் அவர்கள் பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஐயநாதன் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு பிரியன் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். பிரியன், உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான். கோடநாட்டில், அதாவது ஏப்ரல் 24 என்று நினைப்பு இல்லையா, 2017 ஏப்ரல் 24 தமிழ்நாடு அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. கோடநாடு தமிழ்நாட்டினுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அடிக்கடி விரும்பி சென்று தங்கி ஓய்வெடுக்கிற ஒரு இடம். அந்த இடத்தில் நுழைந்து திருடி கொலை செய்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்க வேண்டும் என்று அப்போவே தமிழ்நாட்டில் எல்லாருமே யோசித்தாங்க. அது இப்போது பெரிய ஒரு பரபரப்பான வட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறது. உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை நீலகிரி கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஏப்ரல் 24 வந்துன்னா 2 ஆண்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த வழக்கு நடக்கிறதா இல்லையா என்பதே வெளியே தெரியாத செய்தியாக இருந்தது. காவல்துறையும் அதில் அக்கறை காட்டல. ஆனால் முதல்வர் மீது ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்த உடனே காவல்துறை மின்னல் வேகத்தில் கிளம்பி செல்கிறது. டெல்லிக்கு சென்று 2 சயான், மனோஜ் ஆகிய இருவரையும் பிடித்து வந்து இப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முடிந்த பாடில்லை, இன்னும் வெளியே வரல. ஏன் இந்த அசுர வேகம்? ஒன்று ஆமை வேகம், இன்னொன்று அசுர வேகம். ஏன் இந்த முரண்பாடு? நான் நடந்தது ஒரு முக்கியமான நிகழ்வு, கொடநாட்டில் நடந்தது. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? இல்லை, குறிப்பிட்ட அந்த 2017 ஏப்ரல் மாதம் 24 அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா? கொடநாட்டில் ஒரு 10 பேரோ 11 பேரோ உள்ளே போயிட்டு அவங்க தப்பி சென்றவுடன் அவங்களை பிடிக்க போன போலீஸ் படை அப்புறம் பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து சில ரிஸ்ட் வாட்செல்லாம் பிடிச்சதா சொன்னாங்க. அவங்க கொடநாட்டுக்கு போய் அவங்க ரிஸ்ட் வாட்ச் எல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸோ அது சம்மந்தமான வழக்கு, அந்த ஒரு காவலாளி இறந்து போகிறாரு, அது சம்மந்தமான வழக்கு தான் நீலகிரி கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வழக்கு போயிட்டுருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 22 கிட்டத்தட்ட 2 வருட காலம் வந்து யாருமே வந்து இதில் ஆர்வம் காட்டுற மாதிரியே தெரியல. அரசு உட்பட அது நடந்த 4 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த கனகராஜன் ஒருத்தர், அவர் தான் வந்து மையப்புள்ளி, அவர் போலீஸ் தோட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு 4 வருட காலமோ 5 வருட காலமோ ஓட்டுநராக இருந்திருக்கார். அவர் வந்து எடப்பாடி பகுதியை சேர்ந்தவர்.
அப்படின்னு தெரியுது. அவர் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார்னு இப்போ சயான் சொல்கிறார். சயான் மனோஜ்லாம் அவர் மூலமாக தான் நாங்கள் ஆப்ரேட் ஆனோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக என்ன வருதுன்னா பிரச்சனை, இந்த அந்த எடுத்தது வந்து ஆக்சுவலாக வந்து கனகராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே போந்து குறிப்பிட்ட ட்ராயர்லேருந்து சில ஆவணங்களை எடுத்தார்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து முக்கியமான விஷயமா பார்த்துட்டு அந்த சமயம் சொல்லும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நமக்கு பின்னாடி ஆதரவாக முதல்வர் இருக்கார் அப்படின்னு கனகராஜ் சொன்னதா சயான் சொல்லியிருக்கார். ஸோ இது ஒரு தேர்ட் வாய்ஸாக தான் நமக்கு இதை பார்க்குறோம். அந்த கனகராஜ் இப்போ இல்லாதனால கனகராஜ் என்ன சொன்னார், சயான் சொல்கிறது கரெக்டாக, ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் கோர்ட்டில் விசாரணையை சந்தித்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் சொல்லும் பொழுது நமக்கு வந்து இயல்பாகவே கேட்குற ஒரு நடுநிலையாக கேட்குறவங்களுக்கு என்னடா இவரே ஒரு குற்றவாளி, இவன் சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் நமக்கு வருது. ஏன்னா அவர் குற்றம் சாட்டுறவர் வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கார். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு முதல்வர் நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறதுன்னு வந்து அது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ சுலபமாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதை. ஸோ ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டுறான்னா அதில் என்ன பின்னணின்னா, அவன் குற்றஞ்சாட்டுறது மட்டும் இல்லாமல் இதை புலனாய்வு செய்த ஒரு பத்திரிகையாளர் டேனியல் அவர் இருக்கார். அவர் அந்த பத்திரிகையாளர் வந்து ஏற்கனவே சில புலனாய்வுகளை வெற்றிகரமாக பண்ணி அதன் மூலமாக பல அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப சங்கடத்துக்கு ஆளானார்கள்லாம் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். அதை பற்றி விவரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடும். அது தனிநபர் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அதை தாண்டி ஒரு பொது நலத்தோடு அவர் ஏற்கனவே புலனாய்வு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபேக்ட் இப்போ நடக்கிற அந்த நளினி சிதம்பரம் கேஸ், சாரதா சிட்ஃபண்ட் கேஸ்லாம் கூட அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்தது தான் அதெல்லாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் சிபிஐ அதை எடுத்தாங்க. அப்போ கூட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இவரை பற்றி நீங்கள் வந்து மோடிக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்கன்ற மாதிரி இவர் மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க, இந்த பத்திரிகையாளர் மேலேயே. பட் அந்த காலத்துலேருந்து பார்க்கும்போது பங்காரு லட்சுமண் கேஸ்லேயும் அவர் தான் வந்து அந்த இது காசு வாங்கி அந்த இது விஷயத்தில் அவர் தான் எக்ஸ்போஸ் பண்ணார் ஆக்சுவலாக வந்து. அதனால வந்து அந்த பத்திரிகைக்காரோட அதாவது யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களுடைய நம்பகத்தன்மை இருக்கிறது. இந்த இந்த இவர் இருக்க சயன் இருக்காரு, அவர் வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர். ஸோ அவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம நம்புறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு பத்திரிகையாளர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றது மட்டும் இல்லாம உறுதியா சொல்றார், நம்பர் 1 குற்றவாளி வந்து குற்றம் சாட்டப்பட வேண்டியவர் வந்து முதல்வர் தான் அப்படின்னு அவர் பத்திரிகையாளர் அவர் உறுதியாக சொல்கிறாருன்னா, அவர் அதை மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவருக்கு சில ஆவணங்கள் கிடைச்சிருக்கலாம். அதன் மூலமாக அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ முதல்ல இந்த கேஸ் ஏன் ஆமவத்தில் போச்சுன்னா, அதை வந்து ஒரு கொள்ளையடிக்கிற கேஸாக பார்த்துட்டு ஏதோ ரிஸ்ட் வாட்சி மட்டும் எடுத்துகிட்டு போனாங்கன்ற மாதிரி ஒரு லைட்டாக டீல் பண்ணி அதை ஒரு இயல்பான ஒரு நீதி பரிபாலனை நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அந்த வழியிலே அதை கொண்டு போனாங்க. பட் இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து முதல்வர் பேரை சொன்ன உடனே இது வந்து அரசியல் ரீதியான பல விளைவுகளை வந்து இங்கே மாநிலத்தில் ஏற்படுத்துன்றதுனால இந்த அரசு வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு உடனே தனியாக ஒரு கேஸை அவதூறு கேஸோ ஏதோ ஒன்று ஃபைல் பண்ணிவிட்டு அவங்கள உடனே போய் இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பத்திரிகையாளரையும் வந்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலப்போக்கில் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன பார்க்கணும்னா, இதில் வந்து இந்த அவசரத்தில் இந்த ஆமை வேகம் இந்த அவசரம் ரெண்டுத்துக்கு தான் விஷயம் இது ஆக்சுவலாக. ஏன்னா முதல்வர் மேலே குற்றம் சாட்டும் போது அரசியல் ரீதியான விளைவுகள் அது ஏற்படுத்துன்றதுனால இவர் வந்து பேசாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து கவர்னரை சந்தித்து மனு கொடுக்குறாரு, டிராஃபிக் ராமசாமி சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ என்கொயரி கேட்குறாரு. ஸோ இது வந்து முதல்வர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வேகமாக போகிறதுனால இந்த முதல்வர் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான அல்லது தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செயல்களில் அவர் ஈடுபடுறது வந்து இயல்பான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, இறந்து போன கனகராஜ் ஓட பிரதர், நீங்கள் இந்த இதில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டோம் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இறந்து போன கனகராஜோட பிரதர் 2-3 நாட்களாக தொலைக்காட்சியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் இறந்து போனதுக்கு காரணம் முழுக்க எடப்பாடி தான் காரணம்னு பதிவு பண்ணுறாரு. அவர் இறந்து போனவரோட அண்ணன், நாங்கள் வந்து அதிமுக, நாங்கள் வந்து அந்த எந்த இனத்தை அவர் சார்ந்திருக்காரோ அதே இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள், எங்களை அவருக்கு நல்லா தெரியும், நான் அரசியலில் வந்து மேலே வரதை வந்து அவர் விரும்பலை, எங்களை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தட்டி வச்சுட்டாரு, எங்கள் தம்பி இறந்து போனது, எங்கள் தம்பி வந்து போயஸ் கார்டனில் வேலைக்கு சேர்ந்தது சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மூலமாக சேர்ந்தார். அந்த சரவணனே 2011 கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தான் இறந்து போயிருக்கார். அதை பற்றின அப்போவே ஒரு பேச்சு இருந்தது, அவர் எப்படி இறந்து போனார் என்ன ஏதுன்ட்டு, அவர் தான் சேர்த்து விட்டார். அதனால் எங்களோட தம்பியோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, நான் எடப்பாடியை குற்றஞ்சாட்டுறேன்னு அவர் அதிமுகவில் இருக்கிற அவர் வந்து வெளிப்படையாக தொலைக்காட்சிகளில் அவரோட பேட்டியை பதிவு பண்ணுறாரு அவர். ஸோ இந்த நீங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது, ஏதோ ஒரு தீவிர விசாரணை இதில் தேவைப்படுது. அப்போ தீவிர விசாரணை தேவைப்படும் போது நீங்கள் வந்து
இங்கே இருக்கிற ஒரு முதல்வர் மேலே ஒரு விசாரணை தேவைப்படும் போது நீங்கள் இதே போலீஸை வச்சு நீங்கள் அதை நடத்தினீங்கன்னா அது எந்த அளவு ஒரு நியாயமான நடுநிலையான விசாரணையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே இருக்கிற காவல்துறை வந்து அதுவே கொஞ்சம் குட்கா ஊழல் அது எதுன்னு பிரச்சனைகள் இருக்குது. சிபிஐ என்கொயரி கேட்குறதும் ஒரு பிரச்சனையான விஷயம். சிபிஐ எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து ஒரு சிட்டிங் ஜட்ஜை வச்சு நீங்கள் இதை தீர விசாரிச்சால் அந்த பத்திரிகையாளரோ இல்லை அந்த கனகராஜோட பிரதரோ இன்னும் பல விஷயங்களை வந்து அவங்க சொல்ல முடியும். போலீஸும் காவல்துறைக்கும் சில ஆவணங்கள் கிடைச்சா இன்னும் தீவிரமாக விசாரிக்க முடியும். அதற்கெல்லாம் வழிவிடும்படி எடப்பாடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்ன்றது எதிர்கட்சிகளோட ஒரு முக்கியமான கோரிக்கையா பார்க்குறோம் நம்ம. ஆனால் இவர்கள் இப்போ இந்த காவல்துறை உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இந்த காவல்துறை நடந்துக்கிற முறையை பார்த்தா, இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இருக்கிற முறையை பார்த்தா, இவர்கள் வேக வேகமாக இந்த அவர்களோட என்கொயரி முறைப்படி நடக்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க எக்மோர் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணி போலீஸ் காவல் கேட்பாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 பேரும் என்ன மாதிரியான கருத்தை வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இந்த விசாரணைக்கு அப்புறம். ஏன்னா இதுவரையும் அவங்க வந்து பத்திரிகையாளர் கூட பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் வேறு. இனிமே வந்து இந்த போலீஸ் காவல் எடுத்து அவங்க விசாரித்து அவங்க மறுபடியும் கோர்ட்டில் வர February 2 அன்னைக்கு அவங்க கோர்ட்டில் போய் அவங்க என்ன மாதிரியான வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து காவல்துறை, அதுவும் முதல்வர் கீழே இருக்கிற காவல்துறை, அது வந்து எப்படி செயல்படும் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரிய ஒன்றாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விஷயம் இன்னும் மர்மமாக போயிட்டுருக்கே தவிர வெளிப்படையான ஒரு விசாரணை அப்படின்னா ஒரு சிட்டிங் ஜட்ஜி மூலமாக நடந்தால் தான் இது வந்து விசாரணை வெளிப்படையாகவும் உண்மைகளை வெளிக்கொண்டு வரும்படியும் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். நம்ம நேரடியாக வந்து முதல்வர் குற்றம் சாட்டுறதுக்கான மெட்டீரியல் யார் கையிலையும் எந்த வசமும் இல்லை. இந்த சயன் சொன்னது ஒன்று, அப்புறம் நம்ம பத்திரிகையாளர் சொன்னது ஒன்று, கனகராஜோட பிரதர் சொல்கிறது ஒன்று, இந்த விஷயங்களை தான் பார்க்குறோம். இதுவே ஒரு பிரைமா ஃபேஸி நீங்கள் ஒரு சிட்டிங் ஜட்ஜை போடுறதுக்கான ஒரு இதாக இருக்கிறத நான் பார்க்குறேன் நான். ஸோ உண்மைகள் வெளிப்படணும்னா சிட்டிங் ஜட்ஜ் என்கொயரி கண்டிப்பாக தேவை. சரி, திரு வெங்கடேஷ், சாதாரண ஒரு சாமானிய மனிதனுக்குமே ஒரு சந்தேகம் வரும். குற்றம் சாட்டியவர் ஒரு பத்திரிகையாளர், புலனாய்வு பத்திரிகையாளர். முதல் குற்றவாளி அவர் தான் பகிரங்கமாக சொல்கிறார். முதல்வர் தான் 5 கொலைகளுக்கும் பின்னால் இருப்பவர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இந்த தனிப்படை போச்சு, 2 பேர் மாத்திரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு மேத்யூ பக்கம் போகவே இல்லை. இதோட நோக்கம் என்ன? இதோட பின்னணி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் 2-3 அம்சத்தில் நான் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அடிப்படையான சில விஷயங்கள்லேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியே வருகிறது, அதை வந்து ஒரு ஆவணப்படமாக எடுத்து வெளியிடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சில அடிப்படை தரவுகள் கிடைத்திருக்கிறது, தகவல்கள் கிடைத்திருக்குது. அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். இவங்க 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணி அந்த வந்து ஸ்டோரியை அந்த ஆவணமாக வீடியோவாக வெளியிடுறார். ஒன்று. 2வது, இப்போ அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கும் உத்தரவாதமாக இவர் தான் தவறு செய்திருக்கிறார் அப்படின்லாம் பேசுறதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியுது. அப்போது இதில் இருக்கக்கூடிய அடிப்படைகள் எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஸ்டோரியில் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணுங்கிறது வேற, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அந்த கமிட்மெண்ட் வரணுங்க தேவை. இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவர் மோட்டிவேட்டடாக இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதாவது திரு மேத்யூஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி அப்படி ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவருக்கு தெரியல. எனக்கு அதுதான் தெரியல. இந்த ஹோல் ஸ்டோரியில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவன் கேரளாவில் போய் அந்த 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணுறாரு. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து டெல்லியில் உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்டில் பேச வைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பின்னணி? நீங்கள் இவ்வளோ தூரம் இதை முனைப்போடு செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன? இந்த சமயத்தை செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன? இதனுடைய பின்னணிகள் யார் இருக்கிறார்கள்? இதுதான் நமக்கு இப்போ நீங்கள் ஸ்டோரி ஒரு பகுதி சார், அது நடந்துதா நடக்கலையா, அந்த சயான் சொன்னதை ஒத்துக்கணுமா ஒத்துக்கூடாதா, இதெல்லாம் இன்னொரு பகுதியாக போ. இதை இன்றைக்கு கொண்டு போய் டெல்லியில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு நீங்கள் எல்லாரும் மத்தியிலும் அந்த ஸ்டோரியை வந்து பிரேக் பண்ணுறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிக தெளிவான ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் யார் யார் பயனடைய போகிறார்கள் என்பதை ஒட்டித்தான் இந்த ஸ்டோரி நாம் புரிந்து கொள்ளணும். அப்போது எனக்கு இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய இவருடைய முனைப்பில் இருக்கக்கூடிய இவர் காட்டக்கூடிய அக்கறையில் இருக்கக்கூடிய இவர் அதை வலுவாக திருப்பி சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதைத்தான் நான் திருப்பி யோசிச்சுட்டு இருக்கேன். தவிர இந்த ஸ்டோரி வந்து பிரேக் ஆச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் வழக்கப்படி விசாரணை நடக்கணும். இப்போ நீங்க இப்போ இவர் சொன்ன பிற்பாடு உடனே நீங்க சயானையும் இவரையும் போய் போலீஸ் போய் கூட்டிட்டு வந்துருச்சு. நீங்க அதுக்கப்புறம் ஒரு விசாரணை நடக்கணும். என்ன இதாவது இது எல்லாமே வெறும் ஒரு புகை மூட்டமாகவே தான் பேசுறாங்களே தவிர எதுலையுமே யார்கிட்டையும் நண்பர் பிரியன் சொன்ன மாதிரி யார்கிட்டையும் எந்த ஆவணமும் கிடையாது. அப்போ அடிப்படையில் எப்படி நான் மேத்யூ வந்து அடிச்சு சொல்றாரு, இவ்வளவு ஆழமாக சொல்றதுக்குன்னா அவருக்கு ஒரு பிடிமானம் இல்லாம இந்த வார்த்தைகளை போட முடியாதுல்ல. எனக்கு அதுதான் இப்போ உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவர் பேசின இப்போ இது வரைக்கும் அவர் வெளியிட்ட ஆவணத்தை, அவர் வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ரியில கூட அப்படிப்பட்ட ஒரு ஆவணம் எதுவுமே இல்ல. அவர்கள் பேச்சு மட்டும் தான் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஆவணங்களை போடும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க, தேவைப்பட்ட நேரத்தில் போடுவாங்க. அது இல்லைன்னா இவ்வளவு
பட்டவர்த்தமா பேச எனக்கு முடியாது. என்னன்னா இன்றைய தேதியில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய 2 பேருடைய வீடியோவும் 2 பேருடைய பேச்சுகளும் உங்களுக்கு ஒரு ஆவணமாக நீதிமன்றங்களில் நிற்குமானா நிற்காது. வேறு ஆவணங்கள் நிச்சயமாக வேணும். அப்ப நீதிமன்றத்துல போய் நிக்க வைக்கும் போது இந்த ப்ராப்பரான நீங்க டாக்குமெண்ட்ஸ் என்ன, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும். அப்ப 2 அம்சம் இருக்கு. ஒன்னு, நீங்க முதல்வர் மீது சேற்றை வாரி பூசி அவரை அவமானப்படுத்துவது ஒரு நோக்கமா, அதுதான் உங்களுடைய செயல்பாட்டுக்கான அடிப்படை காரணமா, அல்லது நீங்கள் வந்து உண்மையிலேயே ஆவணங்களை வைத்துக்கொண்டு பேசுகிறீர்களா? இல்ல, தரவுகள் இல்லாம முதல்வர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றோம்னு வச்சுங்களேன், அது நிக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனா நான் அதான் சொல்றேன், இது வந்து ஒரு தேர்தல் காலம். இந்த அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. அப்போ நீங்க இயல்பாகவே நிறைய விஷயங்களை சேர்த்து கோத்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இருக்கிறது. இதனால் என்னென்ன விதமான ஒரு பலன்களை என்னென்ன கட்சிகள் அடைய போகின்றன என்றதை பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாமோ, அல்லது வந்து வேறு சில கட்சிகளுக்கு இது ஒரு ஆதரவு நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி விடலாமோ, இதனால் பயனடையக்கூடியவர்கள் யார்? நான் வந்து இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பயனாளிகள் யாராகத்தான் இருப்பார்கள், எந்த அரசியல் கட்சிகள் இதனால் பயனடைய போகின்றன என்ற நோக்கில் தான் இதை தவிர அவருடைய உண்மையாகவே அவர்கிட்ட ஒரு ஆவணம் இருக்கிறது, அதை கொண்டுதான் நான் வந்து அவர் உறுதியாக பேசுகிறார் என்றால் அடுத்து வரக்கூடிய 3-4 மாதங்களிலோ அல்லது நீதிமன்றத்திலோ அதை அவர் சமர்ப்பித்து தான் ஆக வேண்டும். சமர்ப்பிக்கும் போதுதான் நமக்கு இதனுடைய உண்மை நிலை என்ன. நீங்க சொல்றது எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துப்போம், உங்களுடைய வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். நான் இது தேர்தல் காலத்தில் ஏதோ ஒரு பின்னணியோடு ஒரு நோக்கத்தோடு கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல ஆதாயம் பெற போறது யாரு? அதுக்கு யாரும் சொல்ல முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியல. அதுதான் நான் திருப்பி இதையும் புகைமூட்டமா தான் நான் பேசுறேன். என்னன்னா எனக்கே வந்து இதை வந்து நேரடியாக ஆனா ஃபேஸ் வேல்யூன்னு சில விஷயங்களை எடுத்துக்க முடியல சார். இப்போ அவர் பேசுறது, அவர் போடுற டாக்குமெண்ட்ரி, அவர் டெல்லியில வந்து வச்சிருக்க பிரஸ் மீட், இதெல்லாம் வைத்துக்கொண்டு மட்டுமே நாம் ஒரு மனிதரையோ அவருடைய கொடுக்கக்கூடிய தகவலையோ அப்படியே 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தொடக்கம் தான். இது போக போக நீ அவர்கிட்ட இருந்து தரவுகள் வெளிவரலாம், வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நான் சொல்றேன். அந்த ஆவணங்கள் இப்ப நீங்க அவர் உறுதியாக பேசுகிறாரே என்று கேட்கிறீர்கள் இல்லையா, அவர் உறுதியாக பேசுவதற்கான முனைப்பு அல்லது அவருக்கான ஆவணம் அவரிடம் தான் இருக்கிறது. அப்படி இருக்குமே ஆனால் அது வெளிப்படும் போதுதான் நாம் வந்து நம்ம வந்து அதுக்கான நியாயங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தேதியில் வெளிவந்திருக்கக்கூடிய எதுவுமே அந்த விதமான அடிப்படை ஆதாரங்களோடு இல்லை. இதை வெறும் புகைமூட்டமாகவே தான் இருக்கிறது. சரி திரு ஐயநாதன், இன்னொரு அடிப்படையான கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த சம்பவம் நடந்த பிறகு, அதாவது 2017 ஏப்ரல் 24 நடந்த பிறகு உடனடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை, திரு வெற்றிவேல் அவர்கள் டிஜிபியை நேரில் போய் பார்த்து ஒரு புகார் கொடுக்குறாரு, இதில் பின்னணியில் என்ன நடந்து விசாரிக்கணும். ஆனால் அந்த மனு கண்டு கொள்ளப்படவே இல்லை, அப்படியே தூக்கி போட்டாங்க. அவர் இப்போ சொல்கிறாரு பேட்டியில், ஆமாம் அந்த காவல்துறை தான் இப்போவும் இருக்க ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது. இப்போ இந்த காவல்துறையினுடைய விசாரணை எந்த திசையை நோக்கி போகும், என்ன பலன் வரும் அதனால்? ஆமாம், ரொம்ப ஆழமான கேள்வி உங்களது. பொதுவாக இன்றைக்கு அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது மிக கடுமையானது, மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, அதுக்கப்புறம் திரு பிரியன் அவர்கள் சுட்டி காட்டியதை போல அவருடைய சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு, இப்பொழுது கவுண்ட் வந்துட்டு 5ன்றது 6 ஆயிட்டுது. இதில் கொல்லப்பட்ட ஒரு பெண்மணிக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்பாவிகள் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிவைத்தது சயன், மாண்டது மனைவியும் குழந்தை. ஆமாம், அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே அப்படி. இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிவில் சமூகத்தில் இதனுடைய குற்றவாளி யார், பின்னணி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது கட்டாயம், சட்டபூர்வ அவசியம் என்பதை விட அதையும் தாண்டி உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும்ன்றது. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி செல்வி ஜெயலலிதா வாழ்ந்த இடம் அது. அந்த இடம் ரொம்ப முக்கியமான, அது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோடநாட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எ பேலஸ் ஷ்ரவுடட் இன் மிஸ்டரி அப்படின்வாங்க, மர்மத்தால் நிறைந்த ஒரு மாளிகை அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்க, என்னென்ன அப்படின்னு வாட் எவர், அதுக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் எஃபெக்ட் இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தமும் இருக்குது. ஈவன் தட் இஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் வேல்யூ, வரலாற்று பூர்வமான முக்கியத்துவம் கூட அதில் இருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லக்கூடியது படி இவங்ககிட்ட இருந்து இந்த மன்னிப்பு கடிதம் வாங்கி வச்சுருந்தாங்க, அந்த ஃபைல் அதுதான் இவங்க வந்துட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த குற்றச்சாட்டை வந்துட்டு இது மேத்யூ சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு அரசியல் பின்னணி இதில் இருக்குமானா சந்தேகத்திற்கிடமின்றி இருக்கு. ஆனால் அது முக்கியமா அல்லது உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்கின்ற
இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் முக்கியமா, புலனாய்வு கோணம் முக்கியமானா புலனாய்வு கோணம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னம்னா மறைந்த ஒரு தலைவரை பொறுத்து ஏராளமான கேள்விகளை இது எழுப்புகிறது. அப்போ வந்துட்டு இதுதான் தினகரன் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப முக்கியமா. இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்னீங்கன்னா, மூன்றாவது, இந்த காவல்துறை இதை சரியான ஒரு வழியில் போய் கண்டுபிடிக்குமா அப்படின்னு சொன்னால், நான் இந்த காவல்துறை மட்டும் இல்லை, இந்திய நாட்டில் இருக்க எல்லா காவல்துறை புலனாய்வு அமைப்புகளுமே சேர்த்து சொல்கிறேன், இந்த நாட்டில் இது வரைக்கும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இல்லை. சாட்சிகளை காப்பாற்ற வேண்டும், சாட்சிகள் காப்பு சட்டம் இல்லை. அது ரொம்ப முன்னாடியே போலீஸ் ரிஃபார்மில் சொல்லிட்டாங்க, இன்ன வரைக்கும் அது நிறைவேறவே இல்லை. ஏன் அப்படின்னம்னா, இதில் யாவதையே முக்கியத்துவம் பெறுதுன்னா, சயனும் மனோஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவர் ஆயிட்டாங்க அவங்க. அப்போ இந்த அப்ரூவரில் எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? இப்போ இந்த 2 பேரும் ஒரு வேலை இவர்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னோம்னா மொத்த உண்மையும் வந்துட்டு, இப்போ கிங் பின் அப்படின்றத கனகராஜ் இல்லை, கொல்லப்பட்டு விட்டார், ஒரு காவலர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த அங்கே இருந்த அந்த கேமராக்களை எல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடியவர் தற்கொலை செய்து கொண்டார். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று இணைக்கவே கூடாது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. யார் உண்மையை நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ இது 2-3 பேர் பிளஸ் அந்த 2 பேர் அந்த பெண்ணு குழந்தை, இவர்களுக்கான உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த நாட்டில் சட்டபூர்வமா அதற்கு வந்துட்டு ஒரு வழி. பிரியன் சொன்ன மாதிரி ஒருவேளை சிட்டிங் ஜட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. சிட்டிங் ஜட்ஜுக்கு வாய்ப்பே இல்லை, கோர்ட் அதை எடுத்துக்க மாட்டேன்னுச்சு, இந்திய கோர்ட்டுகள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னுச்சு. ஏன்னா எங்களுக்கே நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, பிடிக்க வேண்டிய கேசஸ், நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு நிராகரிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவியா தன்னை மையமா வைத்தே வந்துட்டு மொத்த அரசியலையும் ஆட்சியையும் கட்சியையும் இயக்கிய ஒரு தலைவியா இருந்த செல்வி ஜெயலலிதா வந்துட்டு எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தார் என்ன அப்படின்றது வந்துட்டு எதிர்கால சந்ததிக்கு தெரிய வேண்டிய ஒரு அவசியம் அதுக்கு இருக்கு. ரொம்ப முக்கியம் அது. ரெண்டாவது, என்னதான் 4-5 வாட்சை திருடுறதுக்கு தான் வந்தாங்க 5 பேர், அதெல்லாம் வந்துட்டு கதை. ஆரம்ப காலத்துல கதை. ஆமா, கதை. எவ்வளோ விஷயங்களுக்கு தீர்வு செல்வி ஜெயலலிதா கிட்ட வந்துட்டு எடுக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் அப்படின்னு சொன்னா, அந்த ஆவணங்களினுடைய தன்மை என்ன? இத்தனை கொலைகள் மர்மமாக நடந்திருக்குன்னா அந்த ஆவணத்துக்கு கூட அந்த வலிவு கூடுது. ஆமா, இந்த சொத்துக்கள், ஆமா, அவங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் அது பயனளிக்கலாம். அப்போ அப்படி இல்லாம இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்காது. அது 5 கோடியோ 8 கோடியோ அது வேற விஷயம், தலைக்கு கொடுத்தது. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த நாட்டில் இந்திய ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து சொல்றேன், இதை தயவு செய்து அரசியலாக்கி நீங்க சிறுமைப்படுத்திடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 உயிர்கள் போயிருக்கின்றன. இதுல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் எல்லாருக்குமே செல்வி ஜெயலலிதாவோட இருந்திருக்குது, அந்த 2 பேரை தவிர, இல்லையா? பெண்ணையும் குழந்தைவங்களே என்னது. அப்போ இதுல வந்துட்டு உண்மை என்பது வந்தாக வேண்டும். எனவே இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசு மிக ஆழமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது மோடி அரசு செய்யுமா இல்லையா, அது அரசியலுக்கு பயன்படுத்துமா அப்படின்றது இந்த நாட்டினுடைய நீண்ட நெடிய வரலாறு. இது இந்த நாட்டில் போஃபோர்ஸ் பீரைக்கு பேர ஊழல் வழக்கிலேயே போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்து அதன் மூலமா 3 பேர் ஹிந்துச்சா பிரதர்ஸ் 3 பேரையும் காப்பாற்றி விட்ட நாடு இது. அது செஞ்சது யாரு? சிபிஐ தானே. அப்புறம் இதுல என்ன இருக்குது, இன்னைக்கு சிபிஐனுடைய தலையே வந்துட்டு மிட் நைட்ல போட்டு உருட்டுறாங்க. மிட் நைட் டிரான்ஸ்ஃபர்ல வந்துட்டு சிபிஐ தலைவர் வந்திருக்கிறாரு அப்படின்னோம்னா, ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படியே வந்துட்டு நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ்டு பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அது வந்துட்டு எவ்வளவு ஒரு சாதாரணமா அவங்க வந்துட்டு டேக்கிள் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா, இது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. இப்படியெல்லாம் வந்துட்டு நடக்கிறதே இல்லை. அதாவது ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு புலனாய்வு அமைப்பை வந்துட்டு எவ்வளவு சாதாரணமா சும்மா ஒரு காயினை டாஸ் பண்ற மாதிரி தூக்கி எறியறது, உள்ள வந்துட்டு ஒரு மிட் நைட்ல ஒரு மீட்டிங் போடுறது, அப்புறம் அப்படின்னா இது வந்துட்டு அதிகார ஆட்சி, இது மக்களாட்சி கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இதுக்கு எங்க இந்த உண்மை? ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் நிமிர்ந்து நின்று இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்ன்ற இடத்துக்கு தான் வரணுமே ஓடிய அவர் வந்துட்டு நான் உங்க மேல வந்துட்டு டேமேஜ் கேஸ் போடுவேன், அப்படி போடுவேன், இப்படி போடுவேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. எப்போதுமே ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அவரை நோக்கி வரக்கூடிய சவால்கள் தான். உங்களை ஒரு கொலை குற்றவாளின்னு ஒரு பத்திரிகையாளர் வந்துட்டு சொல்றாரு. நீங்க எவ்வளவு மோட்டிவை நீங்க கற்பிச்சிருந்தாங்கனாலும் அப்படி சொல்றதுக்கான ஒரு அடிப்படையா அங்க கொலைகள் நிகழ்ந்திருக்குது. நீங்க எதை விபத்து அப்படின்னு சொல்றீங்களோ, இது கொலை, இது டெல்லியில ரொம்ப சகஜம், தமிழ்நாட்டுக்குமா இது அப்படின்ற ஒரு இடம் ஒண்ணு வருது. ஏன்னா இடிச்சுட்டா நம்மளுடைய போக்குவரத்து சட்டம் அந்த மாதிரி, இடிச்சுட்டா காம்பன்சேஷன் தான் கேட்க முடியும். இடிச்சு சாவடிச்ச டிரைவரே நம்ம கிட்ட சிக்கனா கூட அவனுக்கு 2000 ரூபாய் ஃபைனு. எவ்வளவுதான் நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய உள்ளபடியே இதெல்லாம் நம்ம நிறைய பேர் சஃபர் ஆகிருக்கிறோம். அதனால நான் சொல்ல வரேன்,
இதில் வந்துட்டு உண்மையை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதில் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் எல்லோரும் இது அரசியலை தாண்டி இது உண்மையை நாடணும் அப்படின்றது ஒண்ணு. மூன்றாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை நீங்க இது இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னோம்னா அது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையின் மீதான ஒரு கரையாக அது முடிஞ்சு போயிடும். இந்த வழக்கு ஒரு mystery, அவங்க ஒரு ரகசிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி அது நல்லது இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு வெளிப்படையா பல முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, கட்சி முடிவுகள் எல்லாம் தாண்டி. சரி, எங்களை போன்றவர்களை நாங்கள் எல்லாருமே 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா செல்வி ஜெயலலிதாவுடைய முடிவுகளால் கவரப்பட்டவங்க, அவங்களுடைய அரசியலில் மாறுபட்டு நிற்கிறவங்க, ஆனால் அவங்களுடைய முடிவுகளால் கவரப்பட்டவங்க. நாங்கள் பல இடங்கள் அவங்க இருக்கும்போதே பாராட்டியிருக்கோம். அப்படியேப்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கை இதில் வந்துட்டு வருது. அப்படி வரும்பொழுது இதை பொறுத்த உண்மைகள் வெளிப்பட வேண்டும். அதற்காகவாவது உண்மைகள் வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன், முதல்வர் மீது குற்றச்சாட்டு. பொதுவாகவே குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அது நிரூபிக்கப்படும் வரை அதில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ கூட ஒரு மீட்டு குற்றச்சாட்டு வந்தது என்பதற்காக ஒரு மத்திய அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். நிரூபிக்கப்படவில்லை, இன்னும் உடனடியாக ராஜினாமா செய்தார். ஆனால் இங்கே அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, ஒரே ஒரு இதுதான், நீங்கள் குற்றத்தை எதிர்கொள்வது முதல்வராக இல்லை, பதவியிலிருந்து விலகுங்க, உங்களுடைய குற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்க, நீங்கள் நிரபராதி நிரூபிங்க, பழையபடி வாங்கன்னு சொன்னாங்க. நியாயமா இல்லையா? நிச்சயமாக ஒரு குற்றம். ஏன்னா என்ன காரணத்தினால வந்து அவர் விலக வேண்டியிருக்குன்னா, எந்த ஒரு ரெண்டாவது காவல்துறை அவர் கையில் தான். அதனால தான் எந்த காவல்துறையை விசாரிக்கிறாங்களோ அவங்க அவரை போய் வந்து நேரடியாக விசாரிக்கிறது வந்து சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு இன்கம் டேக்ஸோ சிபிஐயோ வந்து செக்ரட்டேரியட்டில் போயிட்டு ரைடு பண்ணுறதே நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். நம்ம அது வந்து ஒரு அத்துமீறிய செயல், அதிகாரம் மீறிய செயல் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் நடந்தது. பன்னீர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது இன்கம் டேக்ஸ் அங்கே போயிட்டு தலைமைச் செயலாளர் ரூமெல்லாம் ரைட் பண்ணாங்க இல்லையா? அதை சொல்கிறேன் நான். அதுவே வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற சங்கடங்கள்னால அது வந்து வேறு பேச முடியாத லெவலில் அது இருந்ததை நம்ம பார்த்தோம். அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னென்னா, இப்போது காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதல்வர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது நிச்சயமாக வந்து அவரை வந்து அந்த காவல்துறை விசாரணை நியாயமாக நேர்மையாக நடுநிலையாக நடக்கணும்னா அவர் வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த துறையை கூட துறையை வச்சு இன்னொருத்தட்ட கொடுத்தா கூட இது இருக்கும். அவர் பதவியை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து எடப்பாடியோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த விசாரணையை சந்தித்து அதுலேருந்து குற்றமற்றவர்னு வெளியில் வந்தாருன்னா அவருடைய அரசியலுக்கு அது நல்லது. இல்லை இதே குற்றச்சாட்டை சுமந்துட்டு வேறு பல வழிகளை கையாண்டு தான் குற்றமற்றவர்னு நிரூபிக்க அவர் முயற்சி பண்ணார்னா இந்த ஒரு களங்கம் வந்து அவர் மேலே கடைசி வரையும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முறையான விசாரணை சந்தித்து நீங்கள் குற்றமற்றவர்னு வெளில வந்தீங்கன்னா உங்களுடைய எஞ்சிய காலத்து அரசியலில் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். இல்லாட்டி நீங்கள் ஒரு கருப்பு புள்ளியோடையே நீங்கள் பிளாக் ஸ்பாட்டோடையே நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. அது வந்து உங்கள் அரசியலுக்கு வந்து சரியான ஒரு இதாக இருக்காது, நடைமுறையாக வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இவர் ஏன் வந்து தயங்குவார்னா, இப்போ அதிமுக இருக்கிற அரசியலில் இவர் அதை விட்டு வெளியில் வந்தார்னா, பதவியை விட்டு வெளியில் வந்தார்னா மீண்டும் இன்ஃபேக்ட் வந்து அந்த பதவிக்கு யார் போட்டி போடுறாங்களோ அவர் சொல்கிறார், முதல்வர் சொல்கிறாரு இதுக்கு வந்து அரசியல் சதி காரணம் அப்படின்றார். எனக்கு இன்னும் அவர் கட்சியில் இருக்கிறவங்களே கூட சதி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பதவிக்கே போட்டி போடுறவங்களாம் அங்கே இருக்காங்க. அதனால் அவர் எப்படி எதிர்கட்சிகளை சொல்ல முடியும் எனக்கு தெரியல. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் யோசித்து பார்த்தா எனக்கு தோணும், ஏப்ரல் 2017 ஏப்ரல் 10 12 ஆர்கே நகர் எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது வந்து ஏப்ரல் 24. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இபிஎஸும் தினகரனும் ஒன்றா தான் இருந்தாங்க அந்த போஸ்ட்போன் ஆகிற வரையும். அதற்கப்புறம் ஒரு 15 நாளில் கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்கள 2 பேருக்குள்ள ஒரு பிளவு வந்து விரிசல் வந்தது. அதற்கு நடுவில் இந்த அமைச்சர்கள் போயிட்டு தினகரன்ட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க, நீங்கள் வந்து வராதிங்க, நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நீங்கள் கொஞ்சம் விலகிருங்கன்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சாங்க. நல்லா நீங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட தினகரனை வந்து அவங்க வந்து கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கிற லெவலில் ஒதுங்கி இருந்தார் அவர். அதுக்கப்புறம் அவர் சிறைக்கு போயிட்டு வந்து 60 நாள் கொடுத்தார். பட் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிறைக்கு எப்போ போகிறாருன்னா ஏப்ரல் 25 இது சம்பவம் நடந்து அடுத்த நாள் ராத்திரி தான் சிறைக்கு போகிறார் அவர். நீங்கள் அந்த 2017 ஏப்ரல் 25 அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை 24th நைட் இந்த சம்பவம் நடக்குது. 25th நைட் அவர் அரெஸ்ட் பண்றாரு. இந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த ஆர்கே நகர் போஸ்ட்போன் பண்ண காலகட்டம், அப்புறம் நடுவில் இந்த அமைச்சர்கள் போயிட்டு அவரை கேட்டுக்கொண்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் அவர் அரெஸ்ட் ஆகிற காலகட்டங்கள், இந்த சம்பவம் நடக்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்கே இருக்கிற ஆளும் கட்சி வந்து மேலே இருக்கிறவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டு அவங்களுடைய
நாலேஜோடையோ என்னவோ சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது, நம்ம தைரியமாக இந்த விஷயத்தை பண்ண முடியும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி கொடநாட்டில் போய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகமாக தான் தோணுது இது. நான் ஒரு பத்திரிகையாளராக அந்த சந்தேகத்தை எழுப்புறேன். நான் பத்திரிகையாளராக ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன் நான் அந்த சந்தேகத்தை. ஏன்னா அப்புறம் 60 நாள் வந்து தினகரன் வந்து 55 நாள் 60 நாள் ஒரு சிறையில் இருந்தார். அப்புறம் வெளில வந்து மறுபடியும் 60 நாள் பேசாமல் இருந்தார். ஸோ இந்த குரோனாலஜிக்கலாக நீங்கள் இதை பார்க்கும் பொழுது இது மாதிரி இந்த அரசியல் சூழல் இப்படி இருக்கும்பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா, அப்போ வந்து இந்த கொடநாட்டுக்கு போய் ஒருத்தர் எடுக்கும்போது கேள்வி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாத லெவலில் அந்த நிலைமைகளை நோபடி கேன் ரைஸ். அப்போ அவங்க சசிகலா அவர்கள் வந்து பெங்களூர் ஜெயிலில் இருக்காங்க. இவர் 25ஆம் நைட் அடுத்த நாள் நைட்டே ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ இவர் வந்து மறுபடியும் போயிட்டு வந்து 55 நாள் கழிச்சு தான் வராரு. இப்போ நடுவில் ஒரு விஷயம் வந்து அதை செய்தவர்களுக்கு வந்து ஒரு துணிச்சலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது, யாரும் தெரியாது. அது வந்து துணிச்சலை கொடுத்துருக்குமோ இந்த மாதிரியான சம்பவம் நடத்துறதுக்கு அப்படின்னு ஒரு காலச்சூழல் வந்து ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இப்போ திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது எதிர்த்து கேட்பதற்கு ஆட்கள் இல்லை, எல்லாமே வெற்றிடமாக இருக்குது, காலியாக இருக்குது. இப்போ என்ன செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. சின்னமாக ஜெயிலுக்கு போயிட்டாங்க. திரு டிடிவி அவர்களும் ஜெயிலுக்கு போயாச்சு, யாரும் இல்லை. அப்போ இந்த காலச்சூழலை கவனித்து தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் இருந்திருக்குது இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தானே வந்துட்டு போயஸ் தோட்டத்துலேயே ரைடு நடந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்கெல்லாம் கலப்புனாங்க, இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு பிடிக்கணும், எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்த அரசு வட்டாரங்கள், அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆக குறி வச்சு எல்லாமே நடந்திருக்கலாம். எல்லாமே திட்டமிட்ட செயல் தான். அப்போது முதன்மையாக நாங்களாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் பார்த்தது என்னன்னா, அதிமுகவை வந்துட்டு சிதைப்பதற்கான அந்த முயற்சி அப்படின்றது செல்வி ஜெயலலிதா ஆஸ்பத்திரிக்கு போனதுல இருந்துட்டு இருந்துச்சு. அது இருந்துட்டு அதுதான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முழுமையான பலனை தரல. சிதைப்பதற்கானங்கிறது யாரை குறிக்குது? மத்திய அரசு தான். அது நான் அதை அப்போ சொன்னேன். நான் அது விளக்கியே நான் சொன்னேன், இது இப்போ இல்லை காங்கிரஸ் இருந்தாலும் இதை செய்யும் நான். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறவர் அன்னைக்கு மினிஸ்டராக வந்துட்டு இங்கே ஒரு 2-3 நாள்லாம் இருந்தார் அவர். அப்படியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ரூம் போட்டு அவங்க வந்துட்டு ஒரு 3-4 நாள்லாம் இருக்கிறதுலாம் என்னத்துக்கு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்போ நிறைய பிளான் ஏ பிளான் பின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் அது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்றதும், இங்கே இருக்கக்கூடிய அரசியலை தங்களுக்கு சாதகமாக வளைக்கணும் அப்படின்றதும் வந்துட்டு பொதுவாக டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அது வந்துட்டு நடக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அவங்க வந்துட்டு புத்தி தள்ளி நிறைவேற்ற முற்பட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவான ஒரு ஆட்சி வந்துட்டு தங்களுக்கு வேணும். அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியா வந்துட்டு ஒரு ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு ஜனநாயகம் தானே ஒழிய ஒரு அப்பரண்ட் டெமோக்ரஸி தானே ஒழிய இது வந்துட்டு ஒரு டீப்பர் டெமோக்ரஸி கிடையாது அப்படின்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டரிஸ் நிறைய இருக்கும். இப்போ அதான் போன தொலைக்காட்சியில் கூட போன சனிக்கிழமை நான் சொன்னேன், எல்லா விதமான மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வரும்பொழுதும் அதுக்கு மக்கள் எதிர்க்கும் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு மௌனம் காக்கிறது. அந்த மக்களுக்கு சார்பாக நிற்கல. அது ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் 8 வழிச்சாலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிற்கல. அதே மாதிரி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அமைதி காக்குது, கேசும் கொள்ள என்ன. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு இது. அப்போ என்ன அப்படின்னம்னா இதில் என்ன நடக்குதுன்னா அவங்களோட இது அப்படியே இங்கே நடந்துக்கிட்டே வருது. அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டு வரும். இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. இவங்க ஒரு சாதாரண விஷயத்தை கேட்டாங்கன்னா கூட அதுக்கு அதான் 14,905 ரூபா கேட்டாங்க, இன்னும் வரல. 2,306 கோடி கேட்குறாங்க, பார்த்தீங்கன்னா 1,600 கோடி தான் தந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இணைச்சி பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாமே வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் நல்ல அழகாக திட்டமிட்டு எல்லாத்தையுமே முன்னகத்தரக்கூடிய ஒரு இதுவாக தான் தெரியுது. அதனால தான் அந்த உண்மையை வேண்டும்னு சொல்கிறோம். நம்ம ஒரு அரசு நினைக்காம ஒரு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதுதான் இவருடைய திரு பிரியன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அரசு மனப்பூர்வமாக உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு வராம அந்த காவல்துறை அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் அது முடியவே முடியாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் காவல்துறையினர் வந்துட்டு காவல்துறை அதிகாரியாக இருப்பவர் மறுப்பாரு, அவர் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணதே ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், பாலிடிக்ஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 120B அப்படின்றது இல்லாமல் இந்த விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஒரு 120Bக்கு முக்கியமானவங்க தான் இந்த மனோஜும் இந்த சயனும்.
ஏன்னா இவங்க 2 பேரும் இன்வால்வ்டு. இவங்களை வச்சு தான் அதை ஆரம்பிச்சு கொண்டு போனோம். இதுக்கு அடுத்தபடியாக அதில் இவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆளோட நிற்க போதா? அப்போ இதுக்கு நடுவில் இல்லை இதோட ஒட்டினா மாதிரி இன்னும் பல கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரலாம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரிய அளவிற்கு இது ஒரு சினிமா மாதிரி இது போகலாம். ஆனால் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். இதில் உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தால் தவிர இதில் எதுவுமே வராது. இல்லாட்டி திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்துட்டு வெளிப்படுத்தி அரசுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இல்லைங்க, நம்ம சிபிஐ அதான் சிபிஐ நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். என்னைக்கு நீங்க விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை, ரெண்டாவது சிபிஐ வச்சு தானே நம்ம போஃபோர்ஸே மூடணும். அப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா போஃபோர்ஸை பார்த்து உள்ளபடியே அவங்க சோனியா காந்தியில பயந்தாங்க. ஆனா அது என்ன ஆச்சு, அப்படியே நிறுத்து போக செஞ்சாங்க. இப்போ இந்த 2G வழக்கில் கூட சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல வந்துட்டு the CBI has miserably failed to prove its own case தானே சொல்றாரு அவரு. முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. 2G கேஸுடைய வழக்கு தீர்ப்பு எப்படி வருங்கிறது முன்னாடியே சொல்லி போயிட்டாரு. இப்படிதான் வரும்னு அனுமானிக்கிறேன். அதே மாதிரி தான் வந்தது. ஆமா. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமும் வரும்போது பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிற இது என்னன்னா அரசும் புலனாய்வும் தான். அப்போ இந்த ரெண்டு விடயத்திலையும் வந்து நம்மளுக்கே நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இல்லைன்னு வரும்போது இதில் என்ன விதமான அவுட்கம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பாலிடிக்ஸுக்கு மட்டும்தான் அதுக்கு எஃபெக்ட். இதில் ஒரு மிரட்டல் இருக்கலாம், இது ஒரு காலகட்டமாக இருக்கலாம், இதனால் ஒரு டேமேஜ் பண்ணலாம், இதோட போயிட்டு இது அப்படியே மறைஞ்சிரும், ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி. இது வந்துட்டு ரொம்ப ஆபத்தானதுன்ற ஜனநாயகத்துக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு குற்றச்செயல் நடந்துருச்சு அப்படின்னம்னா அதை மூடக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஒரு வாட்டர் கேட் வந்துட்டு அந்த நாட்டில் ஒரு பெரிய, இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை வந்துட்டு ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னம்னா, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்து போகாத ஒருத்தர் வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை தூக்கி போட்டு போறாரு. இந்த நாட்டில் வசதியாக இருக்கிறவங்களை எடுத்து வந்துட்டு முக்கிய துறையில் மாதிரி ஆக்குறாங்க. அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆனால் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு எதற்குமே பொருள் இல்லை, எல்லாமே அன்னன்னைக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான், இன்னொரு இஷ்யூ வந்தால் இது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இதில் இந்த 6 உயிர்களுக்கு என்ன உத்தரவாதம், இவங்களை பற்றி அந்த உண்மைகள் வெளிவரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கறது கடினமானது. சரி, திரு வெங்கடேஷ், திரு பிரியன் அவர்கள் இப்போ ஒரு அழகான ஒரு பிக்சர் கொடுத்தாங்க. அந்த 24ஆம் தேதி அன்றைக்கு அரசியல் சூழல் என்னமாக இருந்தது கேட்பதற்கு, அதாவது எவ்வளவு திட்டமிட்டு நடத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு திரு பிரியன் அவர்கள் சொன்ன ஒரு அடிப்படையான விஷயம். அது கேட்பதற்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை. இதுதான் சமயம். இப்படி போகிறவங்க அங்கே போய் அந்த கை கடிகாரத்துக்கு போவாங்க. சார் நீங்கள் எனக்கு இல்லை இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ தூரம் சேர்த்து சொல்லும்போது சொல்கிறேன். அதுங்க நீங்கள் அன்றைக்கி இது நடக்கும்போது, இந்த சம்பவம் 24ஆம் தேதி நடக்கும்போது, ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கும்போது, இங்கே நீங்கள் வந்து இவங்க சொல்கிறபடியே அங்கே உள்ளே போய் ஆவணங்கள் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிக்காக ஆவணங்களுக்காக தான் உள்ளே போனாங்க அப்படின்னு அந்த சயான் சொல்கிறார். அதை தான் நீங்கள் வந்து எல்லாரும் திருப்பி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ திரு பிரியன் அவர்கள் சொன்ன அந்த சூழலோட பெரிய விஷயத்தை எடுக்க போகிறாங்க, சூழலோட தான் சேர்த்து சொல்கிறேன். அப்போ நீங்க தமிழகத்தில் திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சி வந்து விட்டது, சரிங்களா? அன்னைக்கு நீங்க யார் வந்து அன்னைக்கு அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய பொறுப்பாளராக இருந்தார்கள். அன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவரிடம் இருக்கும்போது அவர் கேட்டு அவரால் வந்து உள்ளே போய் தாராளமாக அந்த ஆவணங்களை எடுத்திருக்க முடியாதா? இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது இப்படிப்பட்ட ஒரு 3ஆம் நபரையோ இல்லை வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படையோ பயன்படுத்தி தான் எடுத்திருக்க வேண்டுமா? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வந்து சர்வசகஜமாக வருகிறது. அப்போ அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அன்றைக்கு நீங்க கொடநாடு எஸ்டேட்டை நிர்வகித்தவர்களுக்கும் என்ன விதமான பிணக்கு இருந்தது, ஏன் அதை எடுக்க முடியவில்லை? அப்படியே எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கூட எனக்கு அந்த கதையிலெல்லாம் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அதுலலாம் நான் வந்து போய் உள்ளுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது அன்றைக்கு முதல்வர் திரு எடப்பாடி அவர்கள் தான். அப்படின்னும் போது நீங்கள் சுலபமாக அன்றைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு வலிமையான ஒரு தலைவராகவே அன்றைக்கு உருவாக ஆரம்பித்து விட்டார். அவர் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை வந்து மீறி யாருமே உடனடியாக எந்த காரியத்தையும் உடனடியாக சொல்றதுலேயே இப்போ எனக்கு இப்போ ஒரு கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது அரசு சொத்து அல்ல, கரெக்ட், தனியார் சொத்து. இல்லை, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு அரசு கையில் இருந்தாலுமே
இல்ல எப்படி உள்ள அரசு போக முடியும்? அதான் அரசுக்கு எப்படி உள்ள போக இணக்கமானவர் முடியும்? இல்ல அரசுக்கு இணக்கமானவர்கள் அன்றைக்கு அங்கே உள்ளே யார் நிர்வகித்தார்கள்னு தெரியல இல்லையா? எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலேயே அன்றைக்கு யார் நிர்வாகத்தில் இருந்தாரோ, யாருடைய பொறுப்பில் அன்றைக்கு குடநாடு எஸ்டேட் இருந்தது, அவர்கள் விரும்பக்கூடிய ஆவணங்கள் என்னவாக இருந்தன, இது எல்லாமே கேள்விக்குரிய ஆவணங்கள் அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப பொதுவானது. அது என்ன ஆவணங்கள் நமக்கு தெரியல. இவங்க சொல்லக்கூடிய மாதிரியான ஏதோ ஒரு எம்எல்ஏ கூட கையெழுத்து போட்ட பேப்பர்ஸ் அப்படின்லாம் ஏதோ சொல்றாங்க. அதெல்லாமும் எனக்கு வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே இந்த சயான் பேசக்கூடியதுல நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அதுதான் சயான் உண்மையை தான் பேசுறாரான்னா எனக்கு வந்து பெரிய டவுட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இடத்துல இருந்து இதுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இருக்கு. நீங்க போன சனிக்கிழமை தில்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய பேப்பர்ல மிக தெளிவாக ஒரு செய்தி ஒன்று வருகிறது. இது என்ன, நீங்க வந்து பாஜகவும் அதிமுகவும் 20 சீட்டுகளை பங்கிட்டுக் கொண்டு விட்டன, இது ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் சொன்னதாக அங்க செய்தி வருகிறது. இது வந்து தில்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல இது இருக்கிறது, சனிக்கிழமை பேப்பர்ல இருக்கிறது. ஸோ இப்போ மிக தெளிவாக ஒரு விஷயம், தமிழகத்தில் இன்னும் வந்து நம்ம கூட்டணி உருவாகவில்லைன்னு நம்ம இன்னும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உருவாகவில்லைன்னு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தில்லியில் இருக்கக்கூடிய பேப்பர்ல இந்த நியூஸ் மிக தெளிவாக வருகிறது. அங்கேருந்து எனக்கு அது பேப்பர்ஸ் கட்டிங்க அனுப்பிட்டாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் இங்கே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு விதமான அழுத்தமாக இந்த செய்தியை இந்த குற்றச்சாட்டை பாஜக பயன்படுத்துகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் அதிமுகவை இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அதிமுக தமிழகத்தில் பேசக்கூடியவர்கள் யாருமே வெளிப்படையாக நாங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்றோ அல்லது கூட்டணி அமைந்து விட்டதோ என்றோ யாரும் இன்னும் இங்கே பேச தொடங்கவில்லை. ஆனால் தில்லியிலிருந்து வரக்கூடிய பேப்பரில் இந்த செய்தி வருகிறது. அதில் அவர் தெளிவாக சொல்கிறார்கள் 50% அப்படின்னு அக்செப்டட் இன் ஃப்ரம் த ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ்னு செய்தி வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தி தமிழகத்திற்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமோ என்னமோ. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஒன்று நீங்கள் வந்து அதிமுக மீது திணிக்கிறார்கள் அல்லது அதிமுகவை இதற்கு ஏற்க வைக்க விரும்புகிறார்கள். அப்போ ஏற்க வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து முதல்வர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி அந்த குற்றச்சாட்டினுடைய ஒரு பிரதிபலனாக அவர்களுக்கான இடங்களை பெறத்த முயற்சிக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இணைச்சுதான் நான் பார்க்கிறேனே தவிர இப்படிதான் நடந்திருக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட செய்திகள் இன்னும் தமிழகத்துக்கு வந்து சேரல. ஆனா இப்படிப்பட்ட செய்திகள்னால தான் நம்ம வந்து இதற்கான முகாந்திரங்கள் இருக்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா சயான் சொல்வதை நம்ப வேண்டாமா, அல்லது வந்து நீங்க மேத்யூ சொன்னதை நம்பணுமா நம்ப வேண்டாமா, இந்த ஒரு ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருக்குது, இது என்ன, இப்படி இதெல்லாம் நீங்கள் ஏன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, இணைத்து புரிந்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வி எனக்கு மீண்டும் மீண்டும் எழுகிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று சொல்றார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இவர் நம்ம மோடி அவர்கள் இங்கே வந்து எல்லாரையும் அழைப்பு விடுத்த போது தமிழகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களோடு நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ என்ன அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆங்கிளாக தான் நான் புரிந்து கொள்றேன். அதை வந்து முற்றிலும் இப்போ நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் முற்றிலும் நிராகரித்தது போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நிராகரிக்கவில்லை. அதை வந்து ஒரு சாஃப்டா சொல்றாரு, தமிழகத்துக்கு நல்லது செய்வர்களோடு தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு ஒன்று சொல்றார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். முதல்ல இது மறுக்கல், அவருடைய அழைப்பையோ அல்ல அவருடைய வெளிப்படையான எல்லா கட்சிகளும் கொடுத்த அழைப்பை இவர் நிராகரிக்கவில்லை. ஒன்று இத்தனைக்கும் அவர் வந்து பழைய பார்ட்னர்ஸ் தான் ஒரு வார்த்தை சொல்றாரு, மோடி காலத்து பார்ட்னர், வாஜ்பாய் காலத்து பார்ட்னர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ நீங்க 2 பேர் தான் வாஜ்பாய் காலத்து பார்ட்னர்ஸ், ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக. அதுல வந்து திமுக மிக தெளிவாக நாங்கள் உங்களோட சேர மாட்டோம்னு சொல்லிவிட்டுச்சு. அப்போ இன்னொன்று இருக்கக்கூடியது அதிமுகவும் வெளிப்படையாக அது நான் உங்களோட சேர மாட்டோம்னு சொல்லலை. ஆனா என்ன சொல்லி மிக தெளிவாக நாங்க நல்லது செய்கிறவர்களோடு சேருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப இது ரெண்டுத்தையும் எப்படி புரிந்து கொள்ளணும்? இது நான் என்ன, நம்ம பத்திரிகையாளராக நாங்க வந்து வெளியே வரக்கூடிய ஆவணங்களை வைத்து எல்லாமே அனுமானங்கள் தான். உண்மைகள் வெளியே வரும்போது அது மாறும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன், திரு வெங்கடேஷ் அவர்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு அரசியல் பின்னணி இருக்கோ, அதுக்கு யாருக்கோ ஒரு ஆதாயமாக இருக்க போகிறது அப்படின்னு பூடகமாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வந்து உடைச்சிட்டார். நீங்கள் சொன்ன தகவலுக்கும் திரு வெங்கடேஷ் சொன்ன தகவலுக்கும் பாரதூர வித்தியாசம். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த பின்னணி, அந்த தளம் இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. அது அரசியல் ஆதாயத்தோடு பண்ணலை, எதையோ அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அங்கே இருக்க பொருள், அது ஆவணமோ ஏதோ, அதற்காக நேரம் காலம் பார்த்து செய்த இது 24. இப்போ அதை அறுவடை பண்ணுறது வேறு யாரோ இதை வச்சு வேணால் பண்ணலாமே தவிர நடந்த சம்பவத்துக்கு அதை எப்படி பொறுப்பேற்கிறது? அது எப்படி நீங்கள் ஒரு மணி அரசியல் பின்னணி? ரெண்டாவது சொன்னது வந்து அரசியல் பின்னணி கொண்டவர் அல்ல. அவர் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர். அவருடைய கிரெடிபிலிட்டி எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருங்கிறது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் பின்புலம், இதில் யாருக்காவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக இதை இப்படி போட்டாருங்கிறத ஏற்றுக்க முடியுமா?
இப்போ அந்த பத்திரிகையாளரோட அந்த இன்டெகிரிட்டி பற்றி நம்ம கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய கடந்த காலத்தில் வந்து அவர் செயல்பட்ட விதத்தை பார்க்கும்போது நம்ம டக்குன்னு அவர் மேலே சந்தேகப்பட முடியல. ஸோ அவர் ஓரளவுக்கு ரொம்ப உழைச்சி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னா எவ்வளோ தூரம் உழைக்கணுமோ உழைச்சி மெட்டீரியல்லாம் வெளில கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அவர் அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அதனால் இந்த விஷயத்தில் வந்து அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குமான்றது வந்து டக்குன்னு பொதுவாக டக்குன்னு சொல்ல முடியல நம்மளால். பட் ஆனால் வந்து நான் சொன்ன பின்னணி வந்து குற்றம் நடந்த சூழல் சம்பவம் அந்த அடிப்படையில் சந்தேகங்களை சொன்னேன். வெங்கடேஷ் வந்து இதுக்கு அரசியல் பின்னணி தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால தான் அதுக்கு பின்னணி இருக்குன்னு அந்த ஆங்கிள், அது இன்னொரு ஆங்கிள், அவர் சொன்னது இன்னொரு ஆங்கிள். அந்த ஆங்கிள் அவர் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. என்னன்னா வந்து எடப்பாடி அவர்கள் உடனே ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார்னா, இதில் வந்து ஒரு அரசியல் சதி இருக்குன்னு ஒரு அறிக்கை விட்டார். அவர் யார் பேரையுமே குறிப்பிடலை, ஒரு அரசியல் சதி இருக்குது. திமுக பேரை கூட குறிப்பிடலை அவர். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து எனக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குன்னு. அந்த அரசியல் சதி வந்து இதுவாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. வெங்கடேஷ் சொல்கிற மாதிரி இருக்கலாம். பாஜக வந்து ஏன்னா அதிமுகக்குள்ளேயே இப்போ ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. பாஜகவோட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா கூட்டணி வைத்தால் பாதிக்கு பாதி அங்கேயே தினகரன்கிட்ட போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நிறைய பேர். அதனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் அவர்களை வந்து நீங்கள் வைத்தே தீர வேண்டும்ன்ற ஒரு கட்டாய திருமணத்துக்கு வந்து கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நான் இது வேற ஒரு சேனலில் பேசும்போது கூட சொன்னேன். நான் அங்கே அவங்க நடத்த போகிறது கட்டாய திருமணம் தான் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா அவங்களே பல பேருக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல. ஏன்னா இங்கே வந்து ஓட் பேங்க் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதனால் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதிமுகலேயே கருத்து பிளவுபட்டுருக்கு. அப்படி கருத்து பிளவுபட்டுருக்கும் போது அதனால தான் இன்றைக்கி கூட ஓ பன்னீர்செல்வம் வந்து கூட்டணியை பற்றி கேட்கும்போது பாஜக பற்றிலாம் இது மாதிரி செய்தி வந்திருக்கு, இந்த செய்தி வந்திருக்கேன்னு கேட்கும்போது அவர் தெளிவாக எங்களுக்கும் பாஜகவும் கூட்டணி கிடையாதுன்னு தெளிவாக ரூல் அவுட் பண்ணவே இல்லை. அவர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தேர்தல் போது அனௌன்ஸ் பண்ணவருக்கு முடிவு பண்ணும், எது வேணால் நடக்கலாம் அரசியல்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறார். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து 2 மனத்தோடு இருக்காங்க. இப்போது தனியாக நிற்கணுமா, பாஜகவோட போகணுமா, தனியாக பாஜகவோட போனால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க நினைக்கிறாங்க. பட் பாஜக பார்வையில் அவங்க நினைக்கிறாங்கன்னா, திமுக ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருது, நமக்கு வந்து ஒரு வலிமையான கூட்டணி இங்கே வேணும் அப்படி அவங்க அதிமுகவை ஒரு வலிமையாக நினைக்கிறாங்க. தினகரன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் கதவை, என் வாழ்நாளில் நான் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்ட்டு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவில் மிச்சம் மீதி இருக்கிற அந்த ஓட் பேங்க்கு அதோடு வச்சு ஒரு பாமக அல்லது இவங்கெல்லாம் புதிய தமிழகம், கொங்கு மக்கள் அவங்களாம் சேர்த்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கலான்ற எண்ணம் அவங்க பாஜகவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த லைனில் தான் அவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்றதான் எக்ஸ்பிரஸோட நியூஸ். முக்கால்வாசி 90% உண்மை தான். இவங்க சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது, அதிமுகக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது. சரி, இந்த குழப்பத்தினால அவங்க வந்து தனியாக நின்றுடுவாங்களோன்னு பாஜகவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ பயம் இருக்கும்போது அவங்களை நிர்பந்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துருப்பாங்களோன்ற சந்தேகத்தை தான் வெங்கடேஷ் கிளப்புறார். ஸோ ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த ஒரு விஷயம் இல்லை, இவங்களை நிர்பந்தப்படுத்துறதுக்கு வேற பல விஷயங்கள்லாம் கூட இருக்கு. இவர் மேலேயே நிறைய புகார் இருக்கு, முதல்வர் மேல புகார் இருக்கு, துணை முதல்வர் மேல புகார் இருக்கு, விஜயபாஸ்கர் மேல புகார் இருக்கு, தங்கமணி மேல புகார் இருக்கு, வேலுமணி மேல புகார் இருக்கு, பல புகார்கள் பல இடத்துல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கிரேவ் சார்ஜ். இதை வச்சு ஒரு நிர்பந்தப்படுத்தலாமோன்ற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கலாமோன்றது ஒரு அரசியல் பார்வையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா வந்து இவங்களுக்குள்ள நான் சொல்கிற மாதிரி அதிமுகவில் ஒரு குழப்பம் இருக்குது. இந்த மாதிரியான பாஜக நிர்பந்தப்படுத்துறதுக்கான விஷயங்களும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி போகிற லெவலில் தான் அவங்க இருக்காங்கன்றதான் உண்மையான விஷயம். இதனால் அவங்க கட்சிக்குள்ளே சின்ன சின்ன பிளவுகள் வரதுக்கான வாய்ப்பு, மறுபடியும் வரதுக்கான அதிமுகக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கும் அந்த அரசியல் பார்வை ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த விஷயம் வந்து என்டையர்லி விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இதில் வந்து பல உயிர்கள் வந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி போச்சு, இந்த ஒரு தொடர் மரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சம்பவத்தை தொடர்ந்து சில மரணங்கள் நடக்கும்போது இயல்பாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழும். தமிழ்நாட்டு மீடியா இந்த விஷயத்தை இத்தனை மாதங்கள் கண்டுக்காது இருக்கிறது ரொம்ப வெக்கமாக தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ விஜிலண்ட்டாக கூட இங்கே இல்லாத இருந்திருக்கோம். இப்போதான் ஒரு கேரளா பத்திரிகையாளர் வந்து இதை கலப்ப வேண்டியதாக இருக்குது இந்த விஷயம். சரி, பேசலாம். திரு ஐயநாதன், ஒரு பக்கம் திரு வெங்கடேஸ்வரன் மாதிரி ஒரு அரசியல் பின்னணி, அதை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. அதுதான் அவர் சொன்னது, அந்த காலம் தேர்தல் காலங்கிறது. அப்படின்னா இது உண்மையிலேயே நடந்து ஒரு பிடி இல்லைன்னா பயமுறுத்த முடியாதுல்ல. ஒரு பிடி இல்லைன்னா அதை வச்சு நீங்கள் பயமுறுத்த முடியாது. இப்போ அவங்க பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு பிடி மத்திய அரசிடம் இருக்கா அந்த விஷயத்தில்? ஆமாம், அதாவது 2 விதமான பிளாக்மெயிலிங் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் ஏழமம்மிய புத்தகத்தில் சொன்ன டோசியர் பிளாக்மெயிலிங்.
நம்ம நாட்டில் இருந்த உளவு அமைப்பினுடைய தலைவருக்கு அவருக்கு பேரே ஐஏஎஸ் சர்க்கிளில் வந்துட்டு டோசியர் பிளாக், ஐபிஎஸ் சர்க்கிளில் டோசியர் பிளாக்மெயிலர் அப்படின்றது தான். அப்படி தான் அவர் 2G ஃபைல் எடுத்து வந்துட்டு கருணாநிதியை வழிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது குறிப்பிட்டிருக்கேன். ஆமாம், யார் ரிட்டையர் ஆனவர். அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ அடுத்தது இன்னொன்று, ஆமாம், நாராயணன் செயல் தான், ஓம் நாராயணன் அந்த மாதிரி. இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, நாராயணனுக்கு மேலே நாராயணன் இருந்தாலும் எல்லாத்தையும் கடைசியில் தீர்மானிக்க போகிறாரு. அப்புறம் அடுத்தபடியாக இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, மற்ற விதமான ஊழல் வழக்குகள் அப்படின்றது எல்லாத்தையும் விட ஒரு அரசியல்வாதி ஈடுபட்ட ஒரு குற்றச்செயலை வைத்து அவரை மிரட்டுவது என்பது மிக சுலபமானது. ஏன்னா இதுல இருந்துட்டு ஏதாவது தப்பிச்சுக்கிட்டு போறதுக்கு, நெகோசியேட் பண்றதுக்கு, ஒரு பேரம் பேசுறதுக்கு எல்லாமே இருக்குது. இதுல வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. அதுவும் ஒரு வலிமையா அதிகாரம் என் கையில வந்துட்டுது அப்படின்னும் போது அந்த அதிகாரத்தை வந்துட்டு ஒரு பாதுகாப்பா கொடுத்து இன்வெஸ்டிகேஷனை தள்ளிட்டு போகலாம். இப்போ வெங்கடேஷ் சொல்லும் போது ஒன்று சொன்னார், எல்லாமே வந்துட்டு அவர் அவங்க சொல்லக்கூடியது ஆவணம் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆவணம் மட்டும் இல்லை, இந்த போன இந்த 11 பேருக்கும் ஒரு அடிஷ்னல் மோட்டிவும் இருக்கலாம். அவங்க கேட்குறது இது நம்ம மற்றதெல்லாம் சொல்லிட்டு வரலாமே அப்படின்றது அவங்களுக்கு இருக்கலாம். எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் எங்கேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க? எப்பொழுதுமே இந்த ஆவணம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தோம், ஒரு அசம்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நீங்க ட்ரூத்துக்கு போற இடம் தான் இன்வெஸ்டிகேஷன். அந்த பயணம் தான் இன்வெஸ்டிகேஷன். அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு இங்க ரொம்ப பெரிய ஒரு இது இருக்குது. நீங்க எல்லாம் இப்ப தமிழ்நாட்டில இருந்துட்டு இந்தியா அளவுல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கிடிச்சு இணைச்சு ஒன்னே ஒருத்த மட்டும் பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை மட்டுமே பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு கடைசியில அந்த கேஸை நிரூபிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான். எனவே இதெல்லாம் முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல நீங்க பார்க்கணும். இந்த அரசியல் எல்லாத்தையுமே நீங்க தள்ளி விட்டுடுங்க. இதுல அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அவர் தன்னை இது அவர் நாளைக்கு முதல்வரா இல்லாத போலாம், ஆனா ஒரு அரசியல்வாதி அவர் இல்லாத போக மாட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியா தான் ஆகணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய அம்மா அதை பத்தி என்ன இருக்குது, இதை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு யாரையும் உள்ள நுழைய விடாத வந்துட்டு போயஸ் தோட்டத்தை தடுத்தாங்க. அது மட்டும் எப்படி முடிஞ்சது? சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. சரி, நேரம் இல்லை. திரு வெங்கடேஷ், ஒரே ஒரு கேள்வி மாத்திரம். இப்போ இதுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி இயக்குகிறது. இதுல மேத்யூ எப்படி அந்த நாடகத்துக்குள்ள ஒரு நிமிஷத்துல சுருக்கமா சொல்லுங்க. ஒண்ணு இல்லை, இந்த நாடகத்துல இது என்னோட அசம்ஷன்ஸ். அதாவது நான் இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை வந்து நான் நீங்க ஒரு பகுதி சொல்றீங்க, இதுல மேத்யூனுடைய பங்கு என்னங்கிறதா கேள்வி. தெரியல, நான் தான் சொன்னேன். அதாவது இதுல வந்து இணைக்கக்கூடிய புள்ளிகள் சிலது இருக்கு, இணைக்க முடியாத புள்ளிகள் தான் இருக்கு. எப்படி இணைக்கப்பட எப்படி இணைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இது நான் சொன்ன வாதத்துல இது ஒரு யூகம் தான். இப்ப நம்ம வந்து எல்லாமே அனுமானத்திலும் யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுறோமே தவிர எதுவுமே வந்து நிரூபணம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட யூகத்துல நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நிச்சயமான நியாயமான கேள்வி. அதுல எங்க மேத்யூஸ் எப்படி நடுவில் வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. உண்மையிலே நிறைய விஷயங்கள் பதில் இல்லாத மாதிரி இதுக்கும் ஒரு பதில் இல்லாத ஒரு நல்லது. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். எப்போதுமே ஒருத்தர் யார் இல்ல சரிதான், ஒருத்தர் ஏன் ஒன்றத்தை செஞ்சார் அப்படின்றத விட அந்த செஞ்ச செயலுக்கான அர்த்தம் இருக்கா அப்படின்றதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 6 பேருடைய உயிர் அல்லது 5 பேருடைய உயிர் அப்படின்றது பிரதானம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அருமையான கருத்துக்களை எல்லாம் பதிவு வச்சிருக்கேன். உம்மோருக்கும் ஜெயபிரஸ் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.